Hi viewers, welcome to Mama's Munchies. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். இது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தான். பாம்பே டோஸ்ட் தான் போட போறேன். பிரெட், ஒரு முட்டை, ஒரு 3/4 கிளாஸ் பால், ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சோண்டு கீ, ஒரு 3 ஏலக்காய். இதுக்கு இவ்வளவே போதுங்க. ரொம்ப சீக்கிரமா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். இதை சின்ன பசங்களுக்கு பெரிய வரைக்கும் சாப்பிடலாம். என்னன்னாக்கா போர் அடிச்சாலும் சாப்பிடலாம். ஈவினிங் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் சாப்பிடலாம். எப்ப வேணும் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. சக்கரை ஆட் பண்ணிடலாம். இந்த 3 ஏலக்காய் நசுக்கி போட்டுடணும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வரைக்கும் கீ ஊத்திக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பாலை ஆட் பண்ணிடலாம். 3/4 கிளாஸ் பால். கலந்துட்ட பிறகு சுகர் எல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு நம்ம டோஸ்ட் போடுறோம். எல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய விஷயங்க. சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் கொடுக்கலாம். பசங்கெல்லாம் பசியா வந்தா யார் வந்தாலும் சரி, வீட்டுல பிரெட் இருக்கா, ஒரு முட்டையை போட்டோமா, பாலை ஊத்தணுமா, கொஞ்சம் சர்க்கரை நெய்யை போட்டு ஏலக்காய் போட்டு கலந்து மடன்னு செஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது ஒண்ணுதாங்க. இப்ப எப்படி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் வச்சுக்குவோம். இங்க கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் நெய் போட்டு விட்டுடுவோம். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, பிரெட்டை துவச்சு போட வேண்டியதுதான். இப்ப சுத்தி கொஞ்சோண்டு நெய் ஊத்திக்கலாங்க. பாருங்க, இவ்வளவு ப்ரௌன் ஆச்சுனாக்கா நமக்கு நல்லா இருக்கும். இது டேஸ்டா ஸ்வீட்டாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும், நல்லாவும் சாப்பிடலாம். இப்ப நம்ம இப்படி கூட பண்ணலாங்க. இந்த துவச்சி எடுக்கக்குள்ள பிரெட் உடைஞ்சிடும் சம்டைம்ஸ். அதனால இப்படி பிரெட்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இது மேல லைட்டா ஊத்திக்கலாம். இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பிரெட் எல்லாமே சக் பண்ணிக்கங்க. ரெண்டு மூணாவும் போட்டு செய்யலாம். அவசரத்துக்கு எப்படி வேணும் செஞ்சுக்கலாங்க. இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் எங்க கிடையாதுங்க. கிச்சன்ல வந்துட்டாங்க அவசரத்துக்கு எப்படி வேணும் சமைக்கலாம். சீக்கிரமாவும் சமைக்கலாம், லேட்டாவும் சமைக்கலாம். 1 கூட போட்டு எடுத்துக்கலாம், 4 கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, ப்ரௌனிஷா நல்லா வந்திருக்கும். முட்டை மாதிரி புசு புசுன்னு வேணுமா பாருங்க. இதெல்லாம் எங்க அம்மா சின்னதுல செஞ்சு கொடுத்துருந்துங்க எனக்கு. அப்ப செஞ்சு கொடுத்து நான் இன்னைக்கு இதை செய்யறேன். பாம்பே டோஸ்ட் ரெடிங்க. வீட்டுல செஞ்சு பாருங்க. பசங்க செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள. பாம்பே டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டுல பசங்களை செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கட்டும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.